விஜய் சேதுபதி அவர்கள். அடுத்த கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்லுவேன். கேரக்டர் எல்லாத்துலேயுமே ஒரு தங்கம், சொக்க தங்கம் தான் விஜய் சேதுபதி. நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன். என் தம்பி தமிழ் சினிமாவில் இன்னைக்கு முக்கியமான சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அந்த வெங்கட் பிரபு படம். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Hoods Gold Hall of Famers honoring creative excellence. Supported by Milky Mist Ice Cream, Next Phase Healthcare Partner Medway Hospitals. Powered by Howda Pay, powered by Workabi, Dr. Sri Verma Ayur Taruma Ayurveda, Arabian Garden Seafood Restaurant, We Care Hair and Skin Clinic, A2B Veg Restaurant, Mabel, South India's most celebrated women's wear brand, Amusement Partner Black Thunder. நிறைய பேர் கதகளி படம் பார்த்துட்டு கதகளி மாதிரி எப்போ படம் பண்ணுவீங்க அப்படின்னு த்ரில்லர் பண்ண சொல்லி என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பயங்கரமான ஒரு த்ரில்லர். மெய்யழகன் டைரக்டருக்கு வந்து பசங்க ஃபர்ஸ்ட் படம். பிரேம் வந்து அதுக்கு முன்னாலே சுத்தமாக தெரியாது, யாருனே தெரியாது. கதிர் வந்து பிரேமை சொன்னதுனால நான் பிரேம கேமராமேனாக புக் பண்ணேன். அவருக்குள்ள ஒரு 96 ஒரு மெய்யழகன் இருக்கான் அப்படின்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கேமராமேனாக மட்டும்தான் அவர் வேலை பார்ப்பாரு. எனக்கு 96 பார்த்துட்டு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது, கோமாவும் இருந்தது. ஏன்னா இவ்வளவு ரைட்டிங் தெரிஞ்ச ஒருத்தன் பசங்க படத்துக்குள்ள ஒரு ஹெல்ப்போட ரைட்டிங்கா இப்படி ஒரு டைலாக் போடலாமா, இப்படி ஒரு கேமராமேனை மட்டும் இருந்தார் ஒழிய ஒரு டைரக்டரா ஒரு ரைட்டரா ஒரு விஷயம் கூட பசங்களை அவர் ஹெல்ப் பண்ணலையேன்னு நான் திட்டினேன் படத்தை பார்த்துட்டு. நீங்க வீட்ல எப்படி சார் டாம் அண்ட் ஜெரி கப்பலா இல்ல பசங்க படத்துல வர்ற மாதிரி? தலைவன் தலைவி படம் பார்த்துட்டு அப்படியே உங்க கதையே பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஒரு சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். இது ஜெனரலா வைஃப் பண்ணுவாங்க, பட் நீங்க பண்ணுவீங்க. அத நான் பண்ணுவேன், என் ஒய்ஃப் ஓகே என் மேல தான் தப்புட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. முக்கியமா பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஆடியோ லான்ச் வந்து இவங்க தான் கவர் பண்ணியிருந்தாங்க. ரீல்ஸா நிறைய ரீல்ஸ் பண்ணி அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததுல வந்து பிஹைண்ட் வுட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. போன வருஷம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அதிக வரவேற்பு பெற்ற ஒரு படம் அப்படின்னா தலைவன் தலைவி. அதுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ அந்த படத்துடைய டிரெக்டரை இப்போ வந்து நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். அண்ட் தலைவன் தலைவி மட்டும் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள், நிறையா எல்லாருக்கும் பிடிச்ச படங்கள் கொடுத்த டைரக்டர் பாண்டிராஜ் அவர்களை அன்போடு இந்த அரங்கத்திற்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். வெல்கமிங் டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள். நெக்ஸ்ட் அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணுறோம். வெரி வெரி வார்ம் வெல்கம் சார். எந்த படத்துக்காக எந்த கேட்டகரிக்காக அடுத்த அவார்ட் போக போகுது அப்படிங்கறத ஏவி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஏவி ப்ளீஸ். The Behind Woods Gold Hall of Fame Best Director Tamil Pandiraj for Thalaivan Thalaivi. ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் our favorite director Pandiraj அவர்கள் to the stage. Now hacha udada electronic kanala hatta sonna vandu utanda nipan bogatte kadada kallada vakada hatta sonna vandu utanda nipan hacha udada electronic kanala hatta sonna vandu utanda nipan bogatte kadada kallada vakada hatta sonna vandu utanda nipan. Thank you so much award present பண்ணதுக்கு. And few words about Pandiraj sir please. இல்லை டைரக்டர் பாண்டியராஜ் பற்றி சொல்லணுன்னா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த தலைவந்தலையில் நானும் ஒரு சின்ன சீன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியராஜை கொடுத்தது. நம்ம மனசு நிறைவாக இருக்குது. இன்னும் பாண்டியராஜ் நிறைய அவார்டு வாங்கணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you sir. Thank you so much. Thank you sir.
வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் வந்து பசங்க திரைப்படத்தோடைய ஆடிஷனுக்கு வந்தார்ல சார், பிரேம்குமார் சார் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கப்புறம் திருப்பி தலைவன் தலைவியில் இப்படி ஒன்றா சேர்ந்துவீங்க வேலை செய்வீங்கன்னு அன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்களா சார்? இல்லை, அப்படி இன்னைக்கு சொல்லலாம் சும்மா. ஆமாம், அப்போவே நான் நினச்சி இவர் பெரிய ஹீரோ வருவார்னு. அப்படிலாம் போய் சொல்ல விரும்பலை. அன்னைக்கு என் கதைக்கு வந்து அதான் பிரேம் வந்து கூட்டி வந்தார். எனக்கு வந்து சேது சாரை பார்க்கும்போது என்னுடைய அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு அவர் செட் ஆகலை. அதனால் இல்லை பிரதர், நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். விமலை அனுப்பி வச்சது அவர் தான். 3 ஹீரோவை அனுப்பி வச்சார். விமல், யாதுமாகி ஹீரோ, தினேஷ், அட்டகத்தி தினேஷ், 3 பேரையுமே சேது சார் தான் அனுப்பி வச்சார். அதில் விமலை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் அப்போவே வந்து சேதுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் போயிடுறேன் அப்படின்னு மற்றவங்க போயிடுவாங்க. ஆனால் அவர் எனக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்காட்டினாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கணும்னு ஒவ்வொரு ஆளாக அனுப்பிக்கிட்டு இருந்தார்ல, அப்போ அவருடைய குணம் தெரியும். என்னடா நல்ல மனுஷனாக இருக்காப்புல, ஒருத்தராக ரிஜெக்ட் பண்ணுறான், அடுத்தடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காருங்கிற அந்த ஒரு நல்ல குணம் இருக்குல்ல. எனக்கு கிடைக்காத வாய்ப்பு என் நண்பனுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் இன்றைக்கி சேது சார் வந்து இந்த இடத்துல தூக்கி வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நிச்சயமா. பிரேம்குமார் அவர்கள் கூட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். மெய்யழகன் டைரக்டருக்கு வந்து பசங்க ஃபஸ்ட்டு படம். எனக்கு வந்து எஸ்ஆர் கதிர் கேமராமேன் தான் வந்து பிரேமை வந்து எஸ்ஆர் கதிர் தான் வந்து சசிகுமார் சார் என்னை கூட்டி போனார். அப்போ வந்து எஸ்ஆர் கதிர் அந்த படம் பண்ண முடியல. அப்போ வந்து பிரேம் வந்து அப்போ தான் கூட்டி வர்றாங்க. பிரேம் வந்து அப்போதைக்கு ஏதோ ஒரு படம் மட்டும் கமிட்டாக இருக்கார். வர்ணம் அப்படின்னு ஒரு படம் கமிட்டாக இருக்கார். அது நான் பார்க்கக்கூட இல்லை, அது படம் வரல. அப்போ பிரேம் வந்து இந்த கதை சொல்லும்போது அது ரொம்ப ரசித்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் சிரிப்பு எனக்கு பிடிச்சிருந்ததுனால எனக்கு பிரேம் வந்து அதுக்கு முன்னால் சுத்தமாக தெரியாது, யாருனே தெரியாது. ஆனால் கதிரை வந்து எனக்கு ரொம்ப, கதிர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கதிர் வந்து பிரேமை சொன்னதுனால நான் பிரேமை கேமராமேனாக புக் பண்ணேன். ஆனால் கேமராமேன் பிரேம் வந்து அவருக்குள்ளே ஒரு 96 ஒரு மெய்யழகன் இருக்கான் அப்படின்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கேமராமேனை மட்டும்தான் அவர் வேலை பார்ப்பார். எனக்கு 96 பார்த்துட்டு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது, கோமாவும் இருந்தது. ஏன்னா இவ்வளவு ரைட்டிங் தெரிஞ்ச ஒருத்தன் பசங்க படத்துக்குள்ளே ஒரு ஹெல்ப்போட ஒரு ரைட்டிங்காக இப்படி ஒரு டைலாக் போடலாமா, இப்படி ஒரு கேமராமேனை மட்டும் இருந்தார் ஒழிய ஒரு டைரக்டராக ஒரு ரைட்டராக ஒரு விஷயம் கூட பசங்களை அவர் ஹெல்ப் பண்ணலையேன்னு நான் திட்டினேன் படத்தை பார்த்துட்டு. ஆனால் பிரேமுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்கள் ரியல் லைஃப் மெய்யழகன் யாராவது இருக்காங்களா? உங்கள் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் இருப்பாங்கல்ல சார், மெய்யழகன்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஆமாம், அது யார் உங்கள் வாழ்க்கையில்? இல்லை, அதில் நிறைய மெய்யழகன் இருக்காங்க. ஒரு மெய்யழகன் சொல்லிட்டு விட்டுட்டோன்னா அப்போ நான் மெய்யழகன் இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். அதனால் நிறைய மெய்யழகன் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சுத்தமான மெய்யழகன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள நிறைய இதுவும் இருக்கும். அதனால் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. சூப்பர் சார். சார், லைஃப்லேயே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட், என்றைக்காவது நம்ம சோர்ந்து போகும்போது திருப்பி அதை யோசித்து பார்த்து ஓடணும் அப்படின்னு நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி லைஃப்பில் மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சது? ஒவ்வொரு படமும் தான். ஓ வா. ஆமாம், நான் வந்து பசங்க படம் பண்ணும்போது ஊருக்காக ஒரு படம், இந்த படத்தை பண்ணிவிட்டு, ஏன்னா ஊரில் வந்து என்னை யாருமே நம்பலை நான் டேரக்டர் ஆவேன்னு, யாருமே நம்பலை, நான் டேரக்டர் ஆவேன்னு நம்பவே இல்லை. இந்த ஊருக்காக ஒரு படம் பண்ணிவிட்டு நம்ம தோற்று போனாலும் நம்ம ஒரு டேரக்டர் கார்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பண்ணினேன். அப்புறம் 2வது படம் கிடச்சிது. சரி, ஓகே, இது ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லி 2வது படம் பண்ணேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 12வது படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒவ்வொரு படமுமே அது எனக்கு கிடைச்ச ஒரு போனஸ் தானே. அதனால் ஒவ்வொரு படத்தையும் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக நான் நினச்சி ஒர்க் பண்ணுறேன். சினிமா மாதிரி ஒரு அற்புதமான தொழில் வேறு எந்த தொழிலுமே கிடையாது. ஏன்னா அது வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான ஒரு தொழில். சம்பளம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ரூம் கொடுத்து, கார் கொடுத்து, அவ்வளோ ஒரு டைரக்டரையோ ஒரு ஆர்டிஸ்ட்டையோ பார்த்துக்கிற ஒரு ஓனர் வேறு எங்கேயுமே கிடையாது. அது சினிமாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நான் காலத்துக்கும் இருக்கணும், நல்ல நல்ல படங்கள், மக்களை சந்தோஷப்படுத்துகிற படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமா சார், ஃபியூச்சரில் ஒரு அத்தனை படங்களுக்காகவும் we are waiting. அண்ட் இப்போ அடுத்தது ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் மாதிரி சார். இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். எனக்கு இதுவும் அது மாதிரி தான் சார். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு இன்னொரு வார்த்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஏதோ மாட்டி விட பிளான் போடுறீங்க, போடுங்க. குடும்பம் ஒரு சந்தோஷங்களை கொடுக்குற ஒரு தருணம் தான் குடும்பம். சினிமா வந்து கடவுள், எனக்கு கடவுள், சாப்பாடு போடுற கடவுள். நைஸ். தலைவனா? ஆமாம் சார். எனக்கு தலைவன் எனக்கு சசிகுமார் சார். எனக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்த என் தலைவன் வந்து சசிகுமார் சார். சூப்பர், அமேசிங்.
தலைவி என் மனைவி வசந்தி. எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஏன்னா ரொம்ப டவுட்டு, கிசு சந்தேகங்கள் நிறைந்த ஒரு வேர்ல்டு இது. அதுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி வந்து என்னை ரொம்ப நம்புகிறாங்க. அவங்களுக்கு நான் நம்பிக்கையாக ரொம்ப இருக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பம் சரியில்லாமல் வீட்டில் சரியில்லை அப்படின்னா கிரியேட்டர் வந்து டோட்டலாக பாதிக்கப்படுவாங்க. அது பாதிக்காமல் என் மனைவி இருக்கிறதுனால என்னுடைய தலைவி வந்து என் மனைவி தான். ஓகே, என் ஒய்ஃப் பற்றி பேசுறதுனால வந்து கேட்கணும். தலைவன் தலைவி படம் எடுக்கும்போது ஜென்ரலாக டேரக்டர்ஸ் வந்து அவங்க ரியல் லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எடுத்து வச்சு அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் எப்படி சார் டாம் அண்ட் ஜெரி கப்பலா இல்லை பசங்க படத்தில் வர்ற மாதிரி? இல்லை, தலைவன் தலைவி படம் பார்த்துட்டு அப்படியே உங்கள் கதையே பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஒரு சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். மனைவியோட சண்டை போட்டு ஆர்குமெண்ட் பண்ணி அதை பெரிய பிரச்சனையாகி இழுத்து கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜென்ரலாக ஒய்ஃப் பண்ணுவாங்க, பட் நீங்கள் பண்ணுவீங்க. அதை நான் பண்ணுவேன். என் ஒய்ஃபு ஓகே என் மேலே தான் தப்புன்ட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க சண்டைக்கு வரவே மாட்டாங்க. எனக்கு சண்டை பிடிக்கும், அவங்களுக்கு சண்டையே பிடிக்காது. அதனால் எங்களுக்கு சண்டை நடக்காது. எப்போது ரொம்ப அவங்க சண்டை போடணும் அப்படின்னு நினச்சா கூட பசங்க இப்போ வந்து அப்படியே வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் சண்டைக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் எங்கள் வீட்டில் அது. சூப்பர் சார். நித்யா மேனன். நித்யா மேனன் ஒரு நடிப்பு ராட்சசி தான் சார். நான் மனசில் யோசித்தேன் சார், நடிப்பு ராட்சசின்னு சொல்லுவாருன்னு நான் யோசித்தேன். நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு அடுத்த கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்லுவேன். கேரக்டர் இது எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு தங்கம், அவர் சொக்க தங்கம் தான் விஜய் சேதுபதி. யோகி பாபு. யோகி பாபு இருக்கிற இடம் அதான் நகைச்சுவை மன்னன். இருக்கிற இடம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நகைச்சுவை மன்னன் தான். நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன். என் தம்பி, தமிழ் சினிமாவின் இன்னைக்கு முக்கியமான சூப்பர் ஸ்டார். அடுத்தது ஃபேன்ஸ்க்கு என்ன சார் ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு? அடுத்து கேட்குறீங்களா? அடுத்து வந்து ஒரு குயிக் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது நேர வரைக்கும் நான் வெளில சொல்லவே இல்லை. இப்போ தான் பிஹைண்ட் வுட்ஸ் மூலமாக சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸான இது. யாருன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயராம் சாரும் ஊர்வசியும் சேர்ந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதான் அடுத்த படம், என்னுடைய அடுத்த படம். நிறைய பேர் கதகளி படம் பார்த்துட்டு கதகளி மாதிரி எப்போ படம் பண்ணுவீங்க அப்படின்னு த்ரில்லர் பண்ண சொல்லி என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர்னு நான் நம்புகிறோம். த்ரில்லர்னால் படம் ஃபுல்லாக சீரியஸாக இருக்கும் அப்படின்னு தானே. த்ரில்லர் படங்கள் சீரியஸாக இருக்கும்ல. இது வந்து ஃபுல்லாக ஒரு த்ரில்லருக்குள்ளே ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே யோகி பாபு இருக்கார், மிஸ்கின் சார் இருக்கார், சாண்டி மாஸ்டர் இருக்கார், ஒரு பெரிய நட்சத்திர பட்டெல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன் சார். தலைவன் தலைவியோடைய வெற்றி பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷம். முதல்ல பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்துக்கு விருது கொடுத்ததுக்கு. முக்கியமாக பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இன்னொரு நன்றி சொல்லணும். நீங்கள் சொன்னது மாதிரி தான் இந்த படத்தை வந்து ப்ரொமோஷனில் வந்து ஆடியோ லான்ச்சை வந்து இவங்க தான் கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரீல்ஸாக நிறைய ரீல்ஸ் பண்ணி அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததில் வந்து பிஹைண்ட் வுட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதனால் இந்த ஸ்டேஜில் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மக்கள் எப்போவுமே வந்து ஒரு நல்ல சினிமாவை வந்து அவங்க வந்து கைவிட்டதே கிடையாது. தலைவன் தலைவியை வந்து நாங்கள் நம்பினோம். இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு ரக்கடு லவ் ஸ்டோரியாக பண்ணுறான் அப்படின்னு. அது நிறைய பேருக்கு கனெக்டாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது நிறைய படம் முடிஞ்சு யோகி பாபு அந்த எண்டு டயலாக்கு கைஸ் உங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ்ன்னு பேசுகிற வரைக்கும் நின்று அது கிளாப்ஸ் பண்ணி படம் அந்த அந்த இதோட எண்டு முடியும் அது வரைக்கும் நின்று கிளாப்ஸ் பண்ணி ரசித்தாங்க. அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு தான் அந்த ஸ்டேஜில் நான் முதல்ல நன்றி சொல்லணும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் 2 பேருமே சந்தித்து படமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச 2 பேரை இந்த தலைவன் தலைவி படம் தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த படத்தை பண்ண சொல்லிச்சு. அந்த கதையை கேட்ட உடனே அவரை ரொம்ப ரசித்து ஐயா அந்த கதையை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது அந்த இதே நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு நன்றி. அதே மாதிரி நித்யா மேனன் இந்த கேரக்டரை வந்து வேறு எந்த ஹீரோயின் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரியாக இரிட்டேஷனாக இருக்கும். என்னடா கத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக நித்யா மேனன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் கதை எழுதும்போதே ரைட்டிங்லேயே வந்து நித்யா மேனனை வச்சு தான் எழுதினேன். எந்த ஆர்டிஸ்ட்டாக வேணாலும் நான் ஆப்ஷன் கொடுப்பேன், ஆனால் நித்யா மேனனுக்கு மட்டும் நான் ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டேன், சேது சாருக்கு ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன்னு
தயாரிப்பாளர் சைடில் நின்று அவங்களும் கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் உண்மையில் இந்த சேது சாரும் நித்யா மேனை தவிர வேறு ஆர்டிஸ்ட் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அது இவ்வளவு ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்காது. ஒரு மாதிரியாக இரிட்டேஷனாக இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர், 2 கேரக்டருமே அது ரொம்ப 2 பேருமே அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நன்றி. அதே மாதிரி தயாரிப்பாளர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சாரும் அப்படி தான். இந்த கதையை வந்து நாங்கள் ஒரு 5-6 ப்ரொடியூசர்ட்டு சொல்லியிருந்தோம். பட்ஜெட்டாக சொல்லும்போது சேது சாருக்கும் எனக்கும் காம்பினேஷனில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு யோசித்தாங்க. எல்லாருமே எந்த யோசனையுமே இல்லாமல் அதை பண்ணாங்க. அதே மாதிரி அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. என் ப்ரொடியூசருக்கும் நன்றி. அதே மாதிரி யோகி பாபு, என் டீம், என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் கேமராமேன், முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் அந்த பொட்டல முட்டாய் சாங்கை கொடுத்து அதை வந்து மிகப்பெரிய அந்த படத்துக்கு வந்து ஒரு ஓப்பனிங்க்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கு. அதே மாதிரி அந்த சாங்கை ரீல்ஸ் பண்ணி நிறைய வைரலாக்குனா அத்தனை கப்புள்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. அவங்க அதே மாதிரி அந்த படத்தில் உள்ள டயலாக்கையும் பார்த்தா இன்றைக்கி இன்ஸ்டாவில் அவ்வளோ ரீல்ஸ் பண்ணாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கிய எல்லாருக்கும், தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி அந்த பிகண்ட் வுட்ஸ் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு விருதை கொடுத்த பிகண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரிங்க, சொன்ன மாதிரி படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் இப்போ வரைக்கும் அந்த சாங், அந்த வைப் எப்போவுமே எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் உங்களுடைய படங்கள், அதுவும் ஃபேமிலி சப்ஜெக்ட்னு வந்துட்டாலே அது 100 out of 100. அந்த ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா, அந்த ஒரு மேஜிக், அதோட சீக்ரெட் என்ன சார்? சீக்ரெட்லாம் இல்லை, ஆடியன்ஸை நம்புறது தான், அவ்வளோதான். என்னுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் நம்புறது ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா இப்போ லவ்வர்ஸுக்கு படம் பண்ணோம்னா 2 டிக்கெட்டு தான் வரும், ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் பண்ணோம்னா ஒரு 4 டிக்கெட்டு கிடைக்கும், ஃபேமிலிக்கு படம் பண்ணோம்னா அது 10 டிக்கெட், 15 டிக்கெட், 20 டிக்கெட்டுன்னா அது என் படத்துக்கு வந்து தியேட்டருக்காரங்களே சொல்லுவாங்க, உங்கள் படத்துக்கு டிக்கெட்டு புக்கிங் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 10, 20, 25, 30ன்னு இப்போ தலைவன் தலைவிக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தேட்டர்லேயே அனுப்புவாங்க. மொத்தமாக 40 பேர் 50 பேர்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து எனக்கு டேக் பண்ணிவிடுவாங்க. அது பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோடு வரும்போது ஃபேமிலி படம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா சீரியல் அப்படின்றவாங்க, இல்லைன்னா கிரிஞ்சுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் எல்லா ஜேனர்லேயும் படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப ரேர் தான். அப்போ அதை நான் கையில் எடுத்துக்கிறதுனால என்னை நம்பி ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கே என்ன அந்த படத்துக்குள்ளே தேவையோ, ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கணும், ஹோட்டலுக்கு போகிறது மாதிரி தான் அவங்களுக்கு. அப்போ அது என்னென்னா காமெடி, எமோஷன் எல்லாத்துக்கும் அதை ஒர்க் பண்ணணும். அது அந்த ஃபேமிலி ட்ராமா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை அவங்கள நம்பி நான் பண்ணுறேன், அவங்க என்னை நம்பி வர்றாங்க. அது தேட்டரில் வந்து இப்போ தலைவன் தலைவி பார்க்கும்போது என் கார்டு எண்டில் போடும்போது அவங்க எந்திரிச்சு நின்று கிளாப்ஸ் பண்ணுறாங்கல்ல ஃபேமிலியாக, அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப. அப்போ அவங்களுடைய 125 ரூபாய்க்கு நம்ம ஒர்த்தாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கிடைக்குதில்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்குதில்ல. ஆடியன்ஸை நம்புகிறேன், அது எனக்கு ஈஸியாக கிடைக்குது. அதுக்கு நன்றிகள் தான். செம்ம சார். விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருங்க அவர் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி என்ன சார் டார்ச்சர் பண்ணீங்க அவரை? இல்லை பொதுவாக நம்மளை நம்பி ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கும்போது தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு லட்சம் கேட்கும்போது தான் சுத்தமாக ஃபோன் ஆஃப் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறவங்க வந்து கோடிக்கணக்கில் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் நான் முதல்ல உண்மையாக இருப்பேன். என்னுடைய தயாரிப்பாளருக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு இருப்பேன். அப்போ என்னென்னா எல்லாருமே, சேது சாரும் சம்பளம் வாங்குறாரு, நித்யா மேனனும் சம்பளம் வாங்குறாங்க, டெக்னீஷியன் எல்லாரும். அப்போ என்னென்னா ஓட ஆரம்பிச்சிருவான். காலையில் 6:50 to 7க்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது அன்றைக்கி பூரா. அதனால் அவங்கள ஓட விடுவேன் ரொம்ப. அடுத்து பிளானிங்கில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருப்பேன். அதே இது ஜாலியாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், சிரிச்சுக்கிட்டும் பண்ணுவோம். ஹீரோக்களுக்கு வந்து என்னென்னா இங்கிட்ட உட்காந்துக்கிட்டு அடுத்த செட்டப்புக்கு ஒரு 1/2 மணி நேரம், மற்ற கேமராமேன்ஸ்லாம் லைட் பண்ணுறதுக்கு, செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குவாங்கல்ல. நாங்கள் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிடுவோம். ஏன்னா பக்காவாக முதல் நாளே வந்து நாங்கள் பிளான் பண்ணிவிடுவோம், அடுத்து என்னென்ன எடுக்க போகிறோம், என்னென்ன செட்டப் வேணும் அப்படிங்கிறது. அது ஹீரோயினுக்கு வந்து கோவமாக இருக்கும், ஏன்னா உட்கார கூட விட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே என்னென்னா 120 நாள் நடித்து ஒரு படத்தை வந்து அந்த படத்தை சக்ஸஸ் கொடுக்குறதுக்கும், ஒரு 60 நாள் நடித்து அந்த படத்தை, அப்போ அவங்க 2 படம் பண்ண வேண்டியதை ஒரு படத்தில் நம்ம பண்ணிடுறோம்ல. நம்மக்கிட்ட பண்ணாங்கன்னா 2 படம் பண்ணிடலாம். அதையும் சொல்லுவார் கடைசியில், ஐயா 120 நாள் பண்ணி ஓடாத படமும் இருக்குது, 60 நாள் பண்ணி ஓடுற படமும் இருக்குது, அதுதான் சினிமா. அதனால் வாங்குகிற காசுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம். வேறு யாரையும் டார்ச்சர் பண்ணணும் அப்படிலாம் காரணம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ ஆனர்ட் நீங்கள் இன்னைக்கு வந்தது, இந்த விருது வாங்கினது, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எனக்கு கேள்வி கேட்டதுக்கு. பிகண்ட் வுட்ஸ்க்கு நன்றி. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது கமிட்டி எல்லாத்துக்கும் என் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
அடுத்த அவார்டுக்கு போக வேண்டிய நேரம் அண்ட் இந்த அவார்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக someone we all love, ஒரு எவர்கிரீன் ஸ்மைல், ஒரு எவர்கிரீன் சாம் கொண்ட ராம்கி சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடைக்கு வெல்கம் பண்ணலாம். Put your hands together for ராம்கி சார். வணக்கம் சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் எந்த படத்துக்கு யாருக்கு அவார்ட் போக போகுது அப்படிங்கிறத எல்இடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். The Behind Woods Gold Hall of Fame Best Film Tamil TG Tyagarajan for Thalaivan Thalaivi. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மேன் ஹூ ரீடிஃபைன்ஸ் சினிமா. 1977லேருந்து நமக்காக சத்யஜோதி ஃபிலிம்ஸாக இருக்காங்க. 1982ல் மூன்றாம் பிறை அப்படின்ற ஒரு ஐகானிக் எவர்கிரீன் கிளாசிக் கொடுத்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். ராம்கி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் அவங்க எங்களுக்கு எங்கள் படத்துக்கு சிறந்த படம் அவார்டு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த அவார்டை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம். டைரக்டர் பாண்டியராஜ் சார் என்கிட்ட கதை சொல்லும் போது, நீங்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரியே அவர் ஒரு நரேஷன் கொடுத்தாரு. அப்போ எனக்கு ஃபீல் பண்ணேன், இது மாதிரி டெஃபினட்டாக இந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் ஈர்க்கும். ஏன்னா எல்லாரோட ஃபேமிலியிலையும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமையும்னு நினச்சேன். கடல் புண்ணியத்தில் அது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு சே தட் இன்றைக்கி நல்ல இளைஞர்கள்லாம் அற்புதமான படங்கள் எடுத்துகிட்டு வராங்க. சின்ன சின்ன நல்ல கருத்துள்ள படங்கள் ரொம்ப பிரமாதமாக போகுது. இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆரோக்கியமானது. தியாகராஜன் சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்றது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் கான்டென்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேர் சார். இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய பயணம் இன்றைக்கி சினிமாவில் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பேர், இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நிறைவாக இருக்குது சார்? டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப எனக்கு இதில் என்ன சொல்லணுன்னா, நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய முதல் படம் மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறை டைரக்டர் பாலு மகேந்திரா சார் தான் எனக்கு கதை சொன்னார். அவர் சொன்ன விதமும் அவர் எடுத்த விதமும் அந்த படம் எடுக்கும் போதே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுவும் இல்லாமல் கமல் சாரும் சரி, ஸ்ரீதேவி சார் ரெண்டு பேருமே அந்த கேரக்டரோடு இணைந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல வித்தியாசமான படங்கள் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கேன். சோஃபார் பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்து இரண்டு வானம்ங்கிற ஒரு படம் விஷ்ணு விஷால் அண்ட் மமிதா பைஜு, ராம்குமார், ராஜேஷன் ராம்குமார் டைரக்ஷனில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அண்ட் வெங்கட் பிரபு படம். நிறைய படங்கள் லைனப்பில் இருக்குது. நிச்சயமா சார்.
ஸோ சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போதே சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்றத பார்த்து நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹானர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த அவார்ட் எஸ்பெஷலி தலைவன் தலைவி படத்துக்காக வந்து இந்த விருது இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இவ்வளோ பெரிய சினிமா ஜேர்னி, உங்களுடைய தலைவியும் வந்து அங்கே கீழே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப பெருசு இல்லை சார், உங்களோட லைஃப் அண்ட் இந்த சினிமா ஜேர்னி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு? டெஃபினட்டாக. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இப்போ வந்து எங்களோட மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களும் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் ரஃப் கட் பண்ணி முடித்தோடனே பாண்டியராஜ் சார் எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அவங்களோட ஒப்பீனியன் தான் வந்து பாண்டியராஜ் சார் பர்டிகுலராக கேட்டார். எப்படி இருக்குது மேடம், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இது லேடிஸ்க்கு லைக் பண்ணால் தான் இந்த படம் நல்லா போகும்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அவங்க சஜஷன்ஸ் எல்லாம் அவர் பெருந்தன்மையோடு எடுத்துக்கிட்டார். அதனால் வந்து அவங்களோட ஈடுபாடும் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தலைவன் தலைவி திரைப்படத்துக்கு விருது வாங்க வரும்பொழுது மேமையும் கூட்டிகிட்டு வந்ததில் ஒப்பற்ற மகிழ்ச்சி. அதை தாண்டி இந்த விருது வாங்கும்பொழுது சார் மேம் அங்கே உட்காந்து அவங்களுடைய ஃபோனில் அந்த வீடியோ எடுத்தாங்க. ஏன் தலைவன் தலைவி அப்படின்றது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ் ஃபிலிம்ஸ் ஆஃப் 25 அப்படின்றதுக்கு காரணம் இப்போது நீங்கள் தலைவன் தலைவியாக ஆஸ் அ லீடிங் எக்ஸாம்பிள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றது தான். மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் திரைப்படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். Behind Woods Gold Hall of Famers honoring creative excellence. Chennai's Amrita Aviation Hotel Management Nursing, easy padinga salary order. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Milky Mist Ice Cream. Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. Healthcare partner Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by Howda Pay, powered by Workabee, a unified platform for finance, accounts and HR. Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக், எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் விமென்ஸ் வேர் பிராண்ட். அம்யூஸ்மெண்ட் பார்ட்னர் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். கோ பிரசன்டிங் ஸ்பான்சர் எஜுகேஷன் பார்ட்னர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. பிரியாணி பார்ட்னர் தோப்பி வாப்பா பிரியாணி. பேக்கிங் பார்ட்னர் ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனி. பேக் ஃப்ரெஷ் எவ்ரிடே, ஆல் நேச்சுரல், நோ preservatives. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Woods Gold Hall of Famers honoring creative excellence. Supported by Milky Mist Ice Cream, Next Phase Healthcare Partner Medway Hospitals. Powered by Howda Pay, powered by Workabee. Dr. Sri Verma Ayurtharum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. We Care Hair and Skin Clinic, A to B Veg Restaurant. Mabel, South India's most celebrated women's wear brand. Amusement partner Black Thunder.